நம்ம அலிசாப்புல நைட்டு லேப்டாப்பை பார்த்துட்ருக்கு. திடீர்னு பார்த்தா லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. இந்த ஜோம்பியாக இதுங்களை பிள்ளைய கடிக்குது. கடித்து மூஞ்செல்லாம் ஒரே ரத்தம். பார்த்தா இது ஒரு ட்ரீம் மாதிரி, அதுவும் பகல் கனவு. அப்புறம் எதிரில் பார்த்தா அவளோட பாய் ஃப்ரெண்டு நம்ம ஆலன் தான். மூஞ்செல்லாம் ஜோம்பி மாதிரி கையெல்லாம் வரைச்சி கண்ணெல்லாம் ப்ளூ ஆகி அவளை நீட்டி தூக்குறான். தூக்கி விட்டுட்டு என்னடாச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறா. இவள் கையை பிடிச்சவனே அவன் ஹார்ட்டுக்குள்ளே போய் என்னமோ டப்புன்னு அடிக்குது. இவ்வளோ 2 பேரும் ஏண்டி உனக்கு என்னடி ஆச்சு, ஏண்டி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இவ்வளோ கூப்பிட்டு போகிறாளுங்க. இவ்வளோ கூப்பிட்டு போயிட்டு ஏண்டி உனக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர்கிட்ட போகிறதா, உடம்பு மாறலிக்கேடி, உடம்புலாம் சூடாக இருக்குன்றா. அப்போ திரும்பி பார்க்குறா, நம்ம ஆளடா காணோம். ஆஹா, இவளுக்கு எதுவும் ஆகிடுச்சிடி, இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டே போய் அவனடி அப்படி இவ்வளோ 2 பேர் பேசிக்கிறாளுங்க. இவளுக்கு என்ன நம்ம ஆளனை காணுமேன்னு பார்க்குறா. திரும்பி பார்த்தா ஆளன் எட்டி பார்க்குறான். ஆலன் ஜோம்பியாக மாறி இருக்கான் போல இருக்குது. திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஊசியை போட்டு விட்றா. ஊசியை போட்டு விட்டுட்டு என்னடி இவளுக்கு எல்லாம் சரியாக போச்சு, ஏதோ ஷாக் ஆகிருக்கு இவளுக்கு, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை அப்படின்றா. இல்லை மேடம், இவளுக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு திடீர்னு பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஆகிட்டான்னு அவளுக்கு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காளுங்க. அப்போ நம்ம ஆலனுக்கு ஏதோ மண்டையில் உரைக்குது. அங்கே ஒரு புக்கை பார்க்குறா. அந்த புக்கை பார்த்த உடனே எனக்கு எல்லாமே நல்லா ஆகிடுச்சே, நான் கிளம்புறேன் அப்படின்னு ஓடியாடுறான். ஓடியாந்து நேராக அந்த புக்கு சைடு திரும்பி நின்று இவங்களுக்கு தெரியாமல் அந்த புக்கையை ஆட்டையை போடுறான். ஆட்டையை போட்டுட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டே இருக்கும்போது இவளுக்கு என்னடி திடீர்னு எந்திரிச்சா எல்லாம் நல்லா எடுத்துன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு போயிட்டே இருக்கா அப்படின்னு டாக்டர் பார்க்குறாங்க. அந்த புக்கை எடுத்துகிட்டு நம்ம அலிசா அதை படிச்சுக்கிட்டே போகிறா. அந்த பின்னாடி இருக்க மண்டையோடு மின்னிக்கிட்டே இருக்குது. இது என்ன புக்குன்னு தெரியல. இதை எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு போகிறா. அவ்வளோ பார்த்தா எதிரில் அவனோட இன்னொரு பாய் ஃப்ரெண்டு நிற்கிறான். வரியா லஞ்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறான். நான் அவன் கூட லஞ்சுக்கு வர மாட்டேன், எனக்காக ஆலன் காத்துட்ருப்பான் அப்படின்றான். இதை கேட்டதும் இவன் கொஞ்சம் டென்ஷனாக வரான். வழி விடு, நான் ஆலன் கூட லஞ்சுக்கு போகணும் அப்படின்னு இவங்ககிட்ட சொல்கிறான். சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கான். இதை கேட்ட இவன் ரொம்ப டென்ஷனாகி ஆலன் கூட லஞ்சுக்காக போகிறேன், இது உன்னை பார்த்துக்கிறேன்னு அவ்வளோ கோவப்படுறான். கண்ணெல்லாம் சிவப்பாகுது. இவனும் ஜோம்பி தான் போல இருக்கு. அதுக்கப்புறம் 2 சுற்றி பார்த்துட்டு கிளம்புறான். கிளம்பிட்டு இங்கே நம்ம அலிசா ஸ்நாக்ஸை வாங்கி வச்சு சாப்பிட்றான். பக்கத்தில் பார்த்தா ஆலனே, ஏண்டி சாப்பிட்றியா, காசு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காசு எடுத்து நம்ம அலிசா கிட்டே கொடுக்குறான். அப்போ அந்த பையன் வரான். ஏண்டி என்னை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த பையன் உள்ளையா சாப்பிட்டுட்ருக்க, இருடி உன்னைய பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போகிறான். அப்போ இவ்வளோ ஃப்ரெண்டுகளும் அவன் பின்னாடியே போகிறேன். ஏண்டி உங்களுக்கு என்னடா ஆச்சு, நேற்று வரைக்கும் என் கூட தாண்டி இருந்தீங்க அப்படின்னா. நீ உன் பாய் ஃப்ரெண்டு கூட ஏறி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்புறாளுங்க. இவனை வச்சுக்கிட்டு நீ சந்தோஷமாக இருட்டி இவனும் சொல்லிட்டு போகிறான். திரும்பி பார்த்தா ஆளனை காணோம். என்னடா ஆச்சு இவனுக்கு, எங்கடா போனான், இவன் வேறு பாதியில் விட்டு போயிடறானே அப்படின்னு வீட்டுக்கு ஒரே அழுகை. என்னடா அவன் இப்படி பண்ணுறான்னு. அப்போ பார்த்தா டோரில் திறந்து ஏதோ எடுக்கிறா. அப்போ இவன் காலை அடித்து இவளோட ஃப்ரெண்டு கீழே தள்ளி விட்டுட்டு பயங்கர ஒரு வாயிலே ஒரு குத்து விட்றா. வாயிலேருந்து ரத்தம் வேறு வருது. ஏண்டி என்னையை போட்டு அடிக்கிற, உனக்கு என்னடி பிரச்சனை அப்படின்னு கேட்குறா. அதுக்கு இவ ஏண்டி என் பாய் ஃப்ரெண்டு கூப்பிட்டா போக மாட்டே அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா போல இருக்குது. திடீர்னு ஆலன் அவளை பிடிச்சி தள்ளி விட்றான். தள்ளி விட்டுட்டு ஆலனை பார்த்தோன்னே பயந்து ஓடுறா. அப்புறம் பார்த்தா டோரு சாத்திக்குது. வீட்டில் என் ஃப்ரெண்டே நடிச்சிட்டாலே, அவளுக்கு எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, ஃபோட்டோ வச்சு பார்த்து அழுதுட்டு கிடக்குறா. அப்புறம் அவளை ஃபோட்டோலாம் ஞாபகம் வருது. என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு மூக்கெல்லாம் சிந்தி தொடச்சிக்கிட்டு சரி ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃபோனை போடுவோம் அப்படின்னு ஃபோனை போடுறான். எதிரில் ஃபோனை எடுக்கிறா. ஏண்டி என்னடி ஆச்சு, அந்த நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கால, அவளை சோம்பி கடிச்சு பிடிச்சிடி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம். அப்போ தான் இவளுக்கு ஞாபகம் வருது, ஆலன் கூட தனியாக மாட்டிக்கிட்டான்ல அது. அப்புறம் ஆலன் தான் பிடிச்சி கடிச்சு உதறி போட்டான் போல இருக்கு, அதனால தான் இப்படி ஆச்சுன்னு இவன் நினச்சி பார்த்துட்டு சரி நம்ம முதல்ல போயிட்டு ஹாஸ்பிட்டலில் என்னாச்சுன்னு பார்ப்போன்னு போகிறா. அந்த நேரத்தில் ஒரு கை இந்த புக்கு எடுத்துக்கிட்டு போகுது. அது யார் கைன்னு தெரில. இவன் நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்குறான். ஹாஸ்பிட்டலில் பார்த்தா இவன் ஃப்ரெண்டு கண் மூக்கு காதெல்லாம் கட்டை போட்டுட்டு படுத்து கிடக்குறா. கத்துறா. கத்துறா. இவ பேர் கேட்டிலாம் போல இருக்குது. கேட்டி அப்படின்னு கத்திட்டு அழுதுகிட்டு இருக்கா. குலுக்கி பார்க்குறேன், ஒரு மூமெண்ட்டையும் காணும். அதுக்கப்புறம் என்னென்ன ஆச்சு கேட்டி அவனுக்குன்னு பார்த்தா பின்னாடி ஒருத்தன் அவனை குளோரோஃபார்மை மூக்கில் வச்சு மயக்கம் போட வச்சுட்டான் நம்ம அலிசாவை. அப்புறம் பார்த்தா அலிசாவை வாயில் பிளாஸ்டிக் போட்டு பெட்டில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. எது கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த டாக்டரு, இவன் ஃப்ரெண்டு, அந்த இன்னொருத்தன் இருந்தால் பார்த்தீங்களா லஞ்சு கூப்பிட்டானே அந்த பையன், இவங்க எல்லாருமே ஒரே டீமு போல இருக்குது. டீமாக இருந்துக்கிட்டு
அதுக்கப்புறம் இவள் ஃப்ரெண்டை வச்சு இவளுக்கு ஃபோன் பண்ண வச்சு இங்கே வர வச்சுருக்காளுங்க. ஆஹா, நல்லா மாட்டி விட்டாளுங்க இவ்வளோ பார்த்து முழிக்கிறாடி பாவியிலே. அப்புறம் பார்த்தா அந்த புக்கு ஆட்டை போட்டு வந்தது இவ்வளோ தான் போல இருக்கு. ஏய், என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த புக்கை என்கிட்ட ஆட்டை போட்டு வந்த, உன்னை பற்றி தெரியாதா? நீ ஆலன்கிட்ட அங்கே பேசிகிட்டு இருந்தது தான். ஆலன் அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதும் நீங்கள் வந்ததும் நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்த பிறகு என் புக்கை சுட்டுட்டு போனதும் எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி அப்படின்னு இவன் சொல்கிறான். இன்னும் கேட்டால் ஆலனே எங்கள் கிட்ட தான் இருக்கான். ஆலனை நாங்களே ஒரு டெஸ்ட் டியூபாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த டாக்டரு அலிசா கிட்டே சொல்கிறான். நான் ஒரு மருந்து கண்டுபிடிச்சேன். அந்த மருந்து நம்ம நல்லா இருக்கவங்களாம் சோம்பியாக்கும். அந்த டெஸ்ட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆலனும் ஒத்துக்கிட்டான். அதேமாரி அந்த மருந்து எடுத்து இவங்க 3 பேரும் கொடுத்தேன். 3 பேரும் குடித்தாங்க. குடித்ததில் இந்த பயப்புள்ளையும் இந்த பொண்ணு மட்டும் நான் சொல்கிற வச்சு கம்முன்னு கேட்டாங்க. ஆனால் இந்த ஆலன் பயப்புள்ள இருக்கானே, அவன் மட்டும் என் வச்சு கேட்கவே மாட்டேன்ட்டான். ஆனால் மருந்து குடித்தோடனே 3 பேர் சோம்பியாக மாறினாங்க. மாறின பிறகு அவங்க 2 பேர் ஏன் கட்சிக்கு வந்துட்டாங்க. இந்த ஆலன் மட்டும் அடங்காமல் எங்கேருந்து ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் மேக்கப்லாம் போட்டு நார்மல் மனுஷன் மாதிரி வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். இவங்க 2 பேரும் மேக்கப் போட்டு நார்மல் மனுஷனாக வந்தாங்க. ஆனால் ஆலனு என்னோடய திட்டத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்றான். போய் ஒளிஞ்சிக்கிறான். க்ரீன் பின்னாடி அந்த பெட்ஷீட் பின்னாடி போய் நிற்கிறான். அப்புறம் பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாமே ரெடியாகி உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் பக்காவாக மனுஷன் மாதிரி மேக்கப் போட்டு வந்துட்டாங்க. பட் ஆலன் இந்த திட்டத்துக்கு ஒத்துக்கவே மாட்டேன்ட்டான். மூணு கண்ணா பண்ணு கத்துறானே தவிர அவன் சோம்பியானாலும் ரொம்ப நல்லவனாகவே இருக்கான். என் திட்டத்துக்கு ஒத்துக்கவே இல்லை. அவனை வச்சு தான் நான் மேற்கொண்டு சிகிச்சை பண்ண போகிறேன். அதுக்காகத்தான் வச்சுருக்கேன். ஆனால் நீ அவனை கண்டுபிடிக்காமல் விட மாட்டே போட்டிருக்கான். அவன் ஃப்ரெண்டே சுற்றி திரிவேன். அதனால தான் உன் ஃப்ரெண்டை வச்சே ஃபோனை பண்ணி கூப்பிட்டு வர வச்சோம். இப்போ நீ எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு இவன் சொல்கிறான். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த ஊசி எடுத்து உனக்கு போட வேண்டியதான் அப்படின்ட்டு இந்த ஊசி எடுத்துகிட்டு வரான். இதே சிவப்பு கலரில் ஒரு ஊசி எடுத்துகிட்டு வந்து நேராக அவளோட குளுக்கோஸ் பாட்டிலில் குத்த போகிறா. குத்தி ஃபுல்லாக மருந்து ஏற்றுனா அது சிவப்பு கலர் மறைச்சி பார்த்தா ஆலிசா ஏஞ்சி பார்க்குறா. கனவு போல். என்னடி இப்படி ஒரு கெட்ட கனவாக இருக்குது, ரொம்ப மோசமான கனவுடி. என்னடி கனவா? ஆமாம் ஆலிசா, என்ன உன் வாயில் அடிபட்டு ரத்தம் வருது அப்படின்னு தொட்டு பார்க்குறா. அப்போ தான் ஆலிசாவுக்கு தோணுது, இது கனவா நனவா? கனவுல தானே அடி விழுந்துச்சு வாயில்.